நாம் வந்து இன்னைக்கு 1225ஆம் ஆண்டு பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, தாமஸ் அக்வினாஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தை. இவரை தான் வந்து நம்ம வந்து நேற்றுக்கு ஸ்கூலில் பார்த்தோம். இவர் வந்து ஒரு பெரிய பிரபு குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாரு. வளர்ந்தாலும் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் வாழ இறை இயேசுவின் மேலேயும் அன்னை மரியாள் மேலேயும் அதிகமான பக்தி உள்ளவராக இருக்கிறாரு. அதனால ரொம்ப தாழ்ச்சி, ரொம்ப பொறுமை, அவர்களை பற்றின ஆராய்ச்சி, அவரை பற்றின சிந்தனைகள் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக அவருக்கு ஏற்படுது. இவர் வந்து ரோம் நகருக்கு வந்து இவர் சிசிலி நகரில் பிறக்கிறாரு. ரோம் நகருக்கு படிக்க அனுப்பப்படுறாரு. அங்கே போய் நிறைய கற்று தேர்றாரு. அங்கேருந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டொமினிக்கன் ஃபாதரோட பிரசங்கத்தை கேட்டு இவருக்கும் ஒரு அந்த மாதிரி ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இவங்க குடும்பத்தில் வந்து அதை ஒத்துக்கலை. இவரை வந்து கடத்தி இவர் மனசை மாற்றுறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்கிறாங்க. அதில் ஒன்று ப்ராஸ்டியூட்ஸ், அதாவது விபச்சாரிகளை வந்து வாடகைக்கு எடுத்து இவர் கூட அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் அவங்கள விரட்டி அடிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புனிதர். கடைசியில் இவர் ஃபாதர் ஆகி இவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறாரு. இவர் ஒரு மிகப்பெரிய தத்துவஞானி, பிறகு மறைவல்லுனர், மறையியலிய இறையியலாளர்னு சொல்லக்கூடியவர். அதனால் இவர் எழுதிய புஸ்தகங்கள், இவர் எழுதிய கட்டுரைகள், இவர் பேசின பேச்சுகள் வந்து பல பேரை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. ஈவன் நிறைய குருக்கள் இவர் எங்கள் சபையில் இருக்கணும், எங்களோட கான்வெண்ட்டுக்கு வரணும், எங்கள் கோயிலில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறது. பாப்பாண்டவரை வந்து இவரை அவரோட அட்வைஸராக கூப்பிட்றாரு. அந்தளவுக்கு ஒரு பெரியவர். மாதா பலமுறை இவருக்கு காட்சியளிச்சிருக்காங்க. இயேசு ஒரு முறை இவருக்கு காட்சியளித்து, சிலுவையிலிருந்தே காட்சியளித்து, தாமஸ் நீ எனக்காக நிறைய காரியங்களை செய்கிற, அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இதுக்கு பதில் உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. இயேசுவே நீங்கள் மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணான்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய ஃபேமஸான வார்த்தை. இவர் எழுதின தியாலஜி புக்கு வந்து சும்மா தியாலிக்கான்னு சொல்லக்கூடிய புக்கு. அந்த புக்கு இன்கம்ப்ளீட்டு தான். ஆனாலும் இன்னி வரைக்கும் வந்து அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. இவர் வந்து டம் ஆக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது செவிட்டு ஊமை எருதுன்னு சொல்லி இவரை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவர் உருவத்தில் ரொம்ப பெருசாக இருப்பார், ஆனால் அமைதியானவர், ரொம்ப பேச மாட்டார். இவருக்கு நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து கிறிஸ்துவ ஸ்கூல்கள், யூனிவர்சிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிலாசபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாவலராக இருக்கார். இவ்வளோ பணிகளையும் செஞ்ச இவர் வந்து அவரோட 48ஆம் வயதில் 1274ஆம் ஆண்டில் இவர் வந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி இறக்குறாரு. இந்த வாழ்ந்த குறைந்த நாட்டிலேயே பல சாதனைகளை பண்ண ஒரு பெரிய புனிதர். இவர் தான் புனித தாமஸ் அக்வினாஸ். இவரை பற்றி நாம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுவோம். இவர்களைப் போல நாமளும் புனிதமான வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.